ஸோ சிஎஸ்கேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது வந்து தலை தோனி தான். ஓகேங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன தலை தான் தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து தளபதி தான் ஒரு பெரிய இம்பேக்டாக இருப்பார். முன்னாடியே அவர் ஆரம்பித்தது வேறு வேறு ஊருங்களாக இருந்தாலும் தளபதி சார் ஜடேஜாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஆரம்பித்தது என்னவோ ஆர்ஆரில் தான் ஆரம்பித்தார். ஸ்லோலி அப்படியே வந்து அதுக்கப்புறமா சிஎஸ்கேக்குள்ளே வந்தார். சிஎஸ்கே பேண்ட் ஆகும்போது திரும்ப குஜராத் லைன்ஸ் போனார். திரும்ப சிஎஸ்கேக்கு வந்து வந்தார். ஓகே. ஸோ அவரோட மேக்ஸிமம் கெரியர் பார்த்துட்டிங்கன்னா இட் ஹேப்பன்டு வித் சிஎஸ்கே. எப்படி சின்ன தலை இருந்தாரோ அதே மாதிரி தான் வந்து தளபதியும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவரோட முக்கியமான இம்பாக்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஃபீல்டிங்கும் அவரோட போலிங்கும் அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பேசப்படுறது. சிஎஸ்கேல அவரை மாதிரி ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் இது வரைக்கும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஃபீல்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு யாருமே த பெஸ்ட். ஒரு ஜடேஜா வந்து ஃபீல்டில் வச்சுக்கிட்டாலே ஒரு 10 ரன் நம்ம சேவ் பண்ண மாதிரி ஆல்ரெடி ஒரு 10 ரன் நம்ம ப்ளஸில் தான் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டுலும் சரி, இந்தியன் டீமுக்கும் அவர் பண்ணதும் சரி, அண்டு ஆஸ் வெல் அஸ் த ஃப்ரான்ச்சைஸ் டீமுக்கும் அவர் பண்ண ஃபீல்டிங்கும் சரி. ஸோ இது வந்து அவர் உள்ள டீம் கூட வைக்கும் போது +10 கண்டிப்பாக நம்ம கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ஒர்த்தான ஃபீல்டர் அவரை போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் ஐபிஎல்லையும் சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலும். ஈவன் ஐ வில் பி லாசிங் அ லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கேவை பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்கே போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மதிப்பாங்க, ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க, யாரு கூட சண்டை போட மாட்டாங்க, யாருமே ப்ளேம் பண்ண மாட்டாங்க. மற்ற ஃப்ரான்ச்சைசி மாதிரியெல்லாம் வந்து இவங்க அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. இவங்க அப்ரோச் பண்ணுறது வந்து வேறு லெவலில் இருக்கும், வேறு விதத்தில் இருக்கும். அவங்க போகிற போஸ்டிங்லேயே உங்களுக்கு நீங்கள் சிஎஸ்கே போஸ்டிங்கில் பார்த்தா தெரியும். பட் த பிகஸ்ட் கொஸ்டின், த பிகஸ்ட் டீல் ஆஃப் த இயர், பிகஸ்ட் ட்ரேட் சொல்லப்போனால் சார் ஜடேஜாவை வந்து சிஎஸ்கே வந்து ஆர்ஆருக்கு தர போகிறாங்களா? ஏன்னா ஆல்ரெடி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பை கேஷ் தான் வந்து சேட்டாவை இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதும் சேட்டானை உள்ளே கொண்டு வரதுனால தான். சேட்டா வந்து உள்ளே வரணும். லாஸ்ட் இயர் லைக் இந்த இயர் ஐபிஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஆர்ஆருக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்தது, கேப்டன்சியில் பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு இருந்ததுனால வந்து he was like clear cut he don't want to play with RRன்ற மாதிரி ஒரு ப்ரொஸ்பெக்ஷன் இருந்தது. ஸோ சிஎஸ்கே வாண்ட் டு யூஸ் தட். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேல சஞ்சீவ் வந்து ஆடுறாருன்னா ஸ்டேட்டை நம்ம பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர கண்டிப்பாக வில் பி கிவிங் அ லாட் ஆஃப் லவ் டு ஹிம். அதில் குறைய கிடையாது, தப்பே கிடையாது, அது டவுட்டே கிடையாது. பட் எங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சார் ஜடேஜா தளபதியை கொடுத்து தான் இதை வாங்கணுமான்றது தான் எங்களோட பெரிய பெரிய கொஸ்டின். பிகாஸ் தளபதி இல்லைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு கப் வந்து டவுன். பிகாஸ் 2023 ஃபைனல்ஸ் பார்த்துட்டுனா தெரியும், லாஸ்ட் 2 balls ஒரு 6 or 4 அடிச்சு தளபதி வந்து தளபதி தூக்குவார். அந்த ரா எமோஷன் வந்து சிஎஸ்கே இருக்கிற வரைக்கும், இந்தியன் டீம் இருக்கிற வரைக்கும், ஒரு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிற வரைக்கும், T20